சிறகடிக்க ஆசையிலே இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். ரோகிணி எவ்வளோ சொல்லியும் கேட்காம ரோகிணியோட அம்மா வித்யாவோட கல்யாணத்துக்கு வராங்க. அப்போ முத்துவும் மீனாவும் கிருஷியோட பாட்டியை பார்த்துட்றாங்க. பார்த்ததுமே ஐயோ இங்கே கிருஷியோட பாட்டி வந்திருக்காங்க, யாருக்கு ரிலேஷனாக இருக்கும், வித்யாக்கா இல்லை முருகன் அக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் மீனா சொல்கிறாங்க வித்யாவுக்கு கிருஷியோட பாட்டி சொந்தக்காரன் இருக்க மாட்டாங்கங்க, அதனால முருகன் அக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. முத்து இந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கணுன்றதுக்காக முத்து முருகன்கிட்ட போயிட்டு இவங்க உங்கள் ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முருகன் சொல்கிறாங்க நான் அவங்கள இப்போ தான் பார்க்குறேன், அவங்க என் ரிலேட்டிவ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. அப்போ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டு கிருஷோட பாட்டிக்கிட்டே நம்ம கேட்டுடலான்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. அப்போ போயிட்டு கிருஷோட பாட்டிக்கிட்ட ஏம்மா நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, யாரோட கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்க, இல்லை கோயிலுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கிருஷோட பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தயங்கி நிற்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் முருகனோட ரிலேட்டிவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குமே எதுவுமே பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிருஷோட பாட்டி இப்போது முத்துக்கிட்ட மாட்டிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.